முடிச்சுட்டானோ மக்களே, முடிச்சுட்டானோ. என்ன மாதிரி சண்டைங்கிறீங்க? ஆஹா, ரயான் ராணோ ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை ப்ரோ, சொல்லி ஆகணும். வெறித்தனமான ஹைப் கொடுத்துட்டானு. ப்ரோமோல கொடுத்த அளவுக்குள்ள ஹைப் இருந்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹைப் இருந்துச்சு. பட் ப்ரோமோல ஒரே ஒரு சீன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா, அந்த ஒரு பீப் போட்டாங்கல்ல, அந்த பீப்பை நம்ம நினைச்சோம் ஓ மூடிட்டு உட்கார் அப்படின்னு மாதிரி நினைச்சோம்ல. பட் அங்கிட்டு போய் பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை, வெறுமனைக்கு மூடிட்டு உட்கார் மட்டும் தான் இருக்கு. பட் அந்த மூடிட்டு உட்கார அப்ப தப்பு இல்லை ப்ரோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது தப்பு தான். அதுக்கான ஒரு பேக் ஃபயர் வந்து கண்டிப்பா தலைவன் அனுபவிப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாட்டர்டே சண்டே வந்து சேதனை கேட்பார், நான் நம்புறேன். பட் இதுல எனக்கு என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனை இன்னொரு சில பேர் வந்து சீன் போட ட்ரை பண்ணாங்க. அவங்க சீன் வந்து செல்லுபடி ஆகல. அவங்க ஒரு பவரை காட்டி பயங்கரமா மாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. கடைசியில் மொக்க வாங்கிட்டு தான் போனாங்க. அது யாருன்னு சொல்லி கடைசியில் சொல்றேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் முத்து தான் சொல்ல விரும்புறேன். அவனுக்கான கிராஃப் உண்மையாவே டவுன் ஆகுறதா உண்மை. ஓகேவா, நீங்க நினைச்சாலும் சரி. சோ இந்த சண்டே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஆக்சுவலா ரூல் வச்சிட்டாரு. என்ன ரூல் வச்சிட்டாரு? இதுக்கப்புறம் வந்து தோத்தவங்க வந்து உள்ள வந்துக்கலாம். தோத்தவங்க உள்ள வந்து பிளாக் மட்டும் தான் பண்ணணும். அந்த பிட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பொம்மை எல்லாம் கிடக்கும்ல, அந்த பிட்டுக்குள்ள போக கூடாது. யாரோட பொம்மையுமே அவுட் ஆனவங்க பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா, இத தெளிவா எல்லாரும் கேட்டுக்கிட்டு அந்த டோர் பக்கத்துல லாக் பண்றதுக்கு நிக்கறாங்க. ஓகேவா, டோர் பக்கத்துல லாக் பண்ணி நிக்கறாங்க. எப்பவுமே ரூல்ஸ் பேசுற முத்து என்ன பண்றாரு தெரியுமா? மேட்ச் ஸ்டார்ட் ஆகி பஸர் அடிச்சோனே அங்க இருந்து எல்லாரும் ஓடி வராங்க. முத்து போய் பிட்டுக்குள்ள விழுந்துட்டாரு. முத்து போய் பிட்டுக்குள்ள விழுந்துட்டான். எதுக்கு இந்த வேலையை பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்ல, அதாவது ரூல் பிரகாரம் பேச வந்துட்டா ரூல் பிரகாரம் பேசணும். இந்த இடத்துல எல்லாரையும் அடிக்க தான் போறேன், எல்லாரையுமே அடிக்க போறேன், எல்லாரும் மேலேயும் தப்பு இருக்கு. சோ முத்து போய் அங்க விழுந்துட்டான். விழுந்தோடனே இவங்க எல்லாம் பிறக்கிறாங்க. அந்த இடத்துல ரயான் சொல்றான், நீ பிட்டுக்குள்ள வரக்கூடாடா, பிட்டுக்குள்ள வரக்கூடாடானா அங்கே வந்துட்டு நீ எடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ள படுத்துருக்கான். ஓகேவா, இங்க ஒவ்வொருத்தரை எடுத்துட்டு உள்ள போறாங்க. அதுல பிளாக் பண்ணிருக்கிறது யாரெல்லாம்? நம்ம விஜய் விஷால், சத்யா, தர்ஷிகா, அன்சிதா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க தேவையான ஆட்களை மட்டும் உள்ள விடுவாங்க. அதே மாதிரி அருண்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள விட்டாச்சு. எப்படி அருண், சிவா இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க தேவையான ஆட்களை உள்ள விட்டுட்டு மத்த ஆட்களை பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே மக்கள் ஒரு லைக் போட்டு பாருங்க பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் எந்த சண்டை நடக்குதுன்னா, நல்லவனுக்கு கவனிச்சா தெரியும், மஞ்சரிக்கான சண்டை தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. ஓகேவா, மஞ்சரி தான் ஃபர்ஸ்ட் லாக் பண்றான். யாரு? ரயான் பை மஞ்சரி லாக் பண்றான். லாக் பண்ணோனே என்ன பண்றான்? முத்து வந்து ஹெல்ப் பண்றாங்க. பேர்ல முத்து லாக் பண்ணி ரயானை பின்னாடி இழுக்கிறான். இது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. இவன் வந்து லாக் பண்றான், அது கேம்ல நடக்கிற ஒரு விஷயம் தான், தப்பே கிடையாது. பயங்கரமா லாக் பண்றா. ரெண்டு பேரும் சேர்ந்து பிட்ல விழுந்துட்டாங்க. இதுல சாச்சனா வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. சாச்சனா வந்து விடுங்க மஞ்சரி, விடுங்க மஞ்சரி, நீங்க போங்க, மஞ்சரி நீங்க போன்னு சொல்லி ஹெல்ப் பண்றாங்க. இதுவும் தப்பு கிடையாது. இதுவுமே கேம்ல ஒரு பார்ட் தான், ஹெல்ப் பண்றாங்க. இந்த இடத்துல முத்து நல்ல ஒரு லாக்க போட்டான். யாரு? நம்ம ரயானுக்கு நல்ல ஒரு லாக்க போட்டனால ரயான் விட்டுட்டான். அந்த இடத்துல இருந்து மஞ்சரி தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஓகே, ஆனா மஞ்சரி தப்பிச்சு அங்க வாசல்ல விட்டாங்களான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல. அங்க நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா லாக் பண்ணிட்டாங்க. அவங்க விடவே இல்ல. சரி, அங்க மஞ்சரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் ரயான் என்ன பண்றான்? ஆல்ரெடி ராணா வந்து ஜெஃப்ரியை லாக் பண்ணி உள்ள படுத்திருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ஜெஃப்ரியை லாக் பண்ணிட்டு ரயான் உள்ள உட்கார்ந்திருக்கான். அப்ப உள்ள உட்கார்ந்திருக்கும் போது இவன் போய் ஹெல்ப் பண்றாங்க. வெள்ள ரயான் என்ன பண்றான்? நீ பிட்டுக்குள்ளே வரக்கூடாடா, எந்திரிச்சு வெளியே போடா, எந்திரிச்சு வெளியே போடான்னு ஃபர்ஸ்ட் சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்து எழுப்புறான், வெளியே போடா, நீ பிட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா இவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ராணா வந்து கேக்குற மாதிரி தெரியல. ராணவுக்கு அவ லாக் பண்ணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லுங்க, ராணவுக்கு இவங்க மேல ஒரு பொறாம ப்ரோ. இவங்க எல்லாம் பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி கலகலன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறாம. அதனால ஜெஃப்ரி லாக் பண்றான். அப்ப ஜெஃப்ரி லாக் பண்றப்ப அந்த இடத்துல ரயான் என்ன பண்றான்? நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்றீங்க, நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ரயான் போய் ஃபர்ஸ்ட் தூக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் என்ன பண்றான்? ஜெஃப்ரி நல்ல ஒரு லாக்க போட்டு உட்கார்ந்துட்டான். இல்ல ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி சொல்றான், நீ என் பொம்மை வேற பிடிச்சல லாக் பண்றடா, விடுறான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கையை போட்டு குத்திட்டு இருக்கான். ராணோ கையை போட்டு குத்துறான், விடுற மாதிரி தெரியல. கடைசில தான் ரயான் டென்ஷனா என்ன பண்றான்? கழுத்துல சோக் பண்றதுக்கு லாக் பண்றான். ஆனா நல்லா கவனிக்கணும், அவன் சோக் பண்ற அளவுக்குலாம் லாக் பண்ணல. அது வீடியோ பார்த்தாலே தெரியுது. நிறைய தற்குறிகள் சும்மா ப்ரோ கழுத்து லாக் ப்ரோ, அங்க கழுத்து லாக்லாம் அவ்வளவு பெருசா விளையவே இல்லை. அவன் பிடிச்சிட்டு கழுத்து லாக்னா எங்க முத்து ஒன்று போட்டார, யாருக்கு? நம்ம சுனிதாக்காக்கு போட்டாங்களா? அப்படி லாக் போட்டோடனே சுனிதா பின்னாடி விழுந்தாங்களே, அப்படிதான் விழும். கழுத்துல சோக் போட்டா நீ உடனே பின்னாடி வந்துடும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது தற்குறித்தனமா சும்மா பேசக்கூடாது ப்ரோ, தப்பு இருக்கு இல்லன்னு சொல்ல, சும்மா முட்டு கொடுக்கூடாது. அந்த இடத்துல ரயான் லாக் போடுறான், விடுறான்னு இழுக்க ட்ரை பண்றான். அவன் ஒண்ணு சோக் பண்ணல. ஓகேவா, சோக் பண்ணது எங்க அண்ணன் முத்து, எங்க அண்ணன் பண்ணார்ல சுனிதாக்கு, அந்த டைம்ல பண்ணதுக்கு பேர் தான் சோக். அதுல தான் சுனிதா மல்லாக்கு விழுந்தாங்க. இவன் இங்க சோக் பண்ணிந்தா கண்டிப்பா ராணோ மல்லாக்கு விழுந்திருப்பான். ஆனா ராணோ மல்லாக்கு விழலையா? ராணோ வந்து திரும்ப லாக் பண்ணிட்டே இருக்கான். அப்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிட்ல இருக்க கூடாது. அப்ப பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு, பிட்ல யாரும் இருக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் எந்திக்கிறான். அப்ப பொம்மையை பிடிச்சிருக்கான். திரும்ப சொல்றான், டேய் பொம்மையை விடுறான். கேட்கவே இல்லை. எப்படி கேட்கவே இல்லை? பொம்மையை விட மாட்டான். திருப்பி பொம்மையை விடாம அப்படியே எந்திரிச்சு வெளியே வரான். வெளியே வரும்போது லைட்டா லூஸ் விடுறான். கை எடுத்துட்டான் ஜெஃப்ரி. கை எடுத்து இந்த பக்கம் குத்த ஆரம்பிச்சான் ஜெஃப்ரி. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு விழா எலும்பெல்லாம் நெருங்க ஆரம்பிச்சு இவன் லைட்டா அப்படி குத்த ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல திருப்பி ரயான் பிடிச்சி இழுக்கலனா டக்குனா வந்து ரயான் என்ன பண்ணா? ஒரு கையை பிடிச்சி லாக் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சான். இழுத்த பிறகுதான் ராணோ இது லூஸ் ஆன பிறகுதான் ஜெஃப்ரி வெளியே வரான். ஆனா ஜெஃப்ரி வெளியே வந்தாலும் அந்த வாசல மறிச்சிருக்கவங்க விடல. எப்படி? ஜெஃப்ரி வெளியே வந்தாலும் வாசல மறிச்சிருக்கவங்க விடல. இவங்க சொல்ற மாதிரி எங்க கழுத்து சோக்கெல்லாம் விழவே இல்லை.
கழுத்து சும்மா வீட்டுக்குள்ள சொல்லி கழுத்து சோக்குன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி விட்டானுவேன். வெளியே அது முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கழுத்து சோக்கெல்லாம் வெளிலங்க நண்பர்களே, ஓகேவா? அதே மாதிரி ஜெஃப்ரிக்கு உடம்பு வயிற்றுல லாக்குங்க. நான் கவனிச்ச ஒருத்தையும் கை இங்க இருக்கு, அவன் பொம்மையை லாக் பண்ணி வச்சிருக்கான். 2 பேருமே லாக் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். 2 பேருமே லாக் பண்ணியிருக்கான். இந்த சோக் விடுற அளவுக்குலாம் 2 பேருமே லாக் பண்ணல. இது 2 பேரும் ஏன் இந்த சீனை கிரியேட் பண்ணாங்க தெரியல. இதுல ஜெஃப்ரிக்கு கை தான் அடிபட்டிருக்கு, ஏன்னா கை உள்ள மாட்டிக்கிச்சு. அதனால மட்டும்தான் கையை பிடிச்சிட்டு ஜெஃப்ரி இது பண்றான், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள ஒரு சீனை கிரியேட் பண்ணி உட்காந்து ரயான் லாக் பண்ணிட்டான்டா, ரயான் இது பண்ணிட்டான். லாக்லாம் பண்ணல, சரி, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ரயான் விட்டுட்டான், ஓகே வச்சு. ஸோ இந்த இடத்துல ராணா விட்டுட்டான். விட்டோடனே ஜெஃப்ரி அங்கே போனா ஜெஃப்ரியும் போல. இதுல இந்த இடத்துல மஞ்சிரியை உள்ள போட ட்ரை பண்றாங்க. ஏன்னா மஞ்சிரி கையில ஜெஃப்ரி பொம்மை தான் இருக்கு. மஞ்சிரியை உள்ள விடு, மஞ்சிரியை உள்ள விடுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஸோ மஞ்சிரியை உள்ள விட ட்ரை பண்ணும்போது ரயான் போய் திருப்பி மஞ்சிரியை பிடிக்கிறான். பிடிச்சி அவன் நார்மலா வச்சிருக்கான். இங்க நல்லா ஒன்று கவனிங்க, லைவ் பார்த்தவங்க தெரியும். அவன் பிடிச்சி வச்சிருக்கான், இவங்க உள்ள போக ட்ரை பண்றாங்க, பிடிச்சி வச்சிருக்கான், அவ்வளவுதான். பின்னாடி இருந்து நம்ம முத்துக்குமார் இருக்காருல, அவர் தான் இழுத்தார். இழுக்கும் போது இவன் லாக் பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு டைட்டன் ஆக ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சிக்கணும், இவன் பிடிச்சிருக்கான், பின்னாடி இருந்து முத்து வந்து ரயான் இழுக்கும் போது அங்க டைட்டன் ஆகுது. அதனால அவங்க கத்துறாங்க, டைட்டா இருக்குடா, வயிறு டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்க்க நமக்கு கஷ்டமா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இந்த இடத்துல அவ்வளவு நியாயம் பேசுற முத்துக்குமரன் விட்டுருக்கணும்ல, ஏன் விடல? அவர் விடாம அந்த இடத்துல ஒரு சீனை போடணும் ட்ரை பண்ணி ரயானை பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்து கொண்டு வந்து சைட்ல ஒரு மாதிரி சோக்குக்கெல்லாம் போட்டு தள்ள ட்ரை பண்றாரு. ரயான் பிடிச்சி தள்ளிட்டான். ரயான் பிடிச்சி கீழே தள்ளி வச்சு கீழே பிடிச்சி வச்சுக்கிட்டான். இவனும் கட்டி பிடிச்சி 2 பேரும் உட்காந்துருக்கான். அந்த இடத்துல தான் அருண் கத்துவான். நல்லா கவனிச்சுனா தெரியும். அந்த இடத்துல தான் அருண் கத்துவான், சண்டை போடுற கடை வந்தீங்க, இதுக்கு தான் பண்ண கூட நான் சொன்னேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இதுல நல்லா கவனிச்சுனா முத்துக்குமரன் மஞ்சிரியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணான். இது தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு கேம், இதுல ஒரு பார்ட் தான். ஓகே, பண்ணா ட்ரெயின் நடந்துட்டு, ஆக்சுவலா ட்ரெயின் நடந்துட்டு இவன் விடவே இல்லை, பிடிச்சி வச்சுக்கிட்டான், பயங்கரமா பிடிச்சி வச்சுட்டான். கடைசியில மஞ்சரிக்கான பொம்மை உள்ள போனதை பார்த்துட்டு முத்துக்குமரன் விட்டான். சரிப்பா போன்னு சொல்லி விட்டான். அதுக்கப்புறம் இங்க எந்திரிச்சு போகும்போது எல்லா பொம்மையும் உள்ள போயிட்டு ரயான் அவுட். ரயான் டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டான், ஒரு மாதிரி ராணுக்கு நேரம் ஏறிட்டு போயிட்டு பிடிச்சி தள்ளிட்டான். ஒரு மாதிரி இப்படி தான் போய் தள்ளுறான், அவனும் அங்க இருந்து தள்ளுறான். 2 பேரும் மாத்தி தள்ள தான் செய்றான். இங்கேயும் அடிபடிலாம் வரல, அவனும் தள்ளுறான், இவனும் டக்குன்னு ரிஃப்ளெக்ஸ் கொடுத்து இவனும் தள்ளுறான். 2 பேருமே தள்ளிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ராணா ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டான், நான் அடிச்சுட்டான் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டான். உன்னை அடிக்கல, உன்னை தள்ளிட்டான், சரியா? ஸோ 2 பேரும் அங்கங்க பிடிச்சி வச்சாச்சு. 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. நீ அடிச்ச, நீ லாக் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இதுல ஒருத்தர் கூட ராணவ் ஏன் அந்த பிட்டுக்குள்ள போய் லாக் பண்ணான்னு கேட்கல, ஓகேவா? ராணவ் ஏன் அந்த பிட்டுக்குள்ள போய் லாக் பண்ணான்னு கேட்காம ரயான் நீயா லாக் பண்ண, ரயான் நீயா சோக் பண்ணன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே தெரிஞ்சு போச்சு ரயானை முடிச்சு கேட்டு ட்ரை பண்றாங்க அப்படின்னு. இந்த இடத்துல என்ன பேர் ரயானுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா, சத்தியமா சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்சன் அடிச்சா இப்படிதான் இருக்கும். அது என்ன, அவன் பொம்மையை போக கூடாதுன்னா ஓகே, அதை மட்டும் பேசிட்டு போ. அவன் லாக் பண்ணிட்டான், அவன் கழுத்தை பிடிச்சி அவன் நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஃபேக். அதெல்லாம் அப்பெல்லாம் நடக்கவே இல்லை, ஓகேவா? அதை பிடிச்சி வச்சுட்டு அங்கே ராணவன் என்ன பண்ணிட்டான், ஆமா என்ன சோக் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க, என் கழுத்தை என்னால் பேச முடியலன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான், ஓகேவா? இந்த இடத்துல 2 பேர் மேலே தப்புங்க. 2 பேருமே உள்ள பிட்டுக்குள்ள உட்காந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி தப்பு. இந்த இடத்துல மேட்சை சரி முடிச்சு ரிட்டன் மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது முத்து ஒரு சீனை கிரியேட் பண்றாப்ல. எப்படி முத்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு, எப்பா இங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, நீங்கெல்லாம் யாரை லாக் பண்றீங்க அப்படியே தெரிஞ்சு விளாண்டுக்கோங்க, மூளையோட விளாடுங்க அப்படின்னு ரயான் டென்ஷன் ஆயிட்டான். ரயான் செம்ம டென்ஷன் ஆயிட்டு நேரா போய் ஒரு கேள்வி தான் கேட்டான், ஒண்ணுமே கேட்கல, சிம்பிளா கேட்டான், நீ என்ன பண்ற, எனக்கு புரியல, நீ என்ன இது பண்ற, இப்போ வந்து நான் உங்களை லாக் பண்ணதை மட்டும் காட்டுறியா, நீ என்ன லாக் பண்ணி, அப்பா அது என்ன, நீ என்ன லாக் பண்ணலாமா, என் கையில பொம்மையில நீ எதுக்கு லாக் பண்ண, அது ஒரு கேம், அப்ப நானும் லாக் பண்ணது கேம், நீ அதை சொல்ற, ஏய் யார லாக் பண்றன்னு பார்த்து லாக் பண்றான். அதாவது இவர் அங்க என்ன சொல்ல வர்றாருனா முத்துக்குமரன், நீ ஒரு மஞ்சரிங்கிற ஒரு பெண்ணை லாக் பண்ணிருக்க அப்படிங்கறத காட்ட வர்றாரு. நீயும் இப்படி வந்துட்டியனே, எனக்கு அதுதான் வருத்தமா இருக்குனே, நீ இப்படி பேச நான் நினைச்சு கூட பார்க்கலனே, நீ ஒரு கேம்னு ஒரு பர்சன் நபர் தானே, நீ இப்படி இறங்கி வரும்போது எனக்கு மன வருத்தமா இருக்கு. இந்த இடத்துல மஞ்சரி தரமான செருப்படி கொடுத்தாங்க. உள்ள வந்து நீ வந்து நான் வந்து ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காண்டி பேசாத, இங்க யாரும் அந்த வார்த்தையை பேசக்கூடாது, என்ன சோக் பண்ணது தப்புன்னா தப்புன்னு பேசுங்க, ஒரு பொண்ணா என்ன சோக் பண்ணிட்டாங்கிற தப்புன்னு வரக்கூடாதுன்னு முத்துக்குமரால பேச முடியல. முத்துக்குமார் அமைதியாயிட்டான். இந்த இடத்துல முத்துக்குமார் சிம்பிளா ரயான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டான். நீ இந்த இடத்துல என்ன பண்ண வர, நான் அங்க லாக் பண்ணேன், அதுக்கு நீ லாக் பண்ண, அந்த சீனை இங்க கிரியேட் பண்ண வரியா, ஸ்கோர் பண்ண வரியா, கிளம்பு, அந்த ஸ்கோர்லாம் இங்க ஒண்ணு வேணாம், சரியா? நானும் லாக் பண்ணேன், நீ தான் என்ன பிடிச்சி இழுத்து, அதனால தான் உங்களுக்கு சோக் ஆச்சு, அதுக்கப்புறம் நீ என்ன சோக் பண்ணி கீழே படுக்க போட்ட, முடிஞ்சு போச்சு, சும்மா அங்க ஸ்கோர் பண்ண வராதன்னொன்னே ஏய் இவனுக்கு புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு போறான். முத்து உங்க கிராஃப் டவுன் ஆகுது முத்து, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும், ஓகேவா? சோ இந்த இடத்துல எல்லாருமே தப்பு தான், எல்லாருமே மாத்தி பிடிக்க தான் செஞ்சாங்க. அவன் தப்பு இவன் தப்புலாம் சொல்லவே முடியாது. நீங்க தானப்பா சொன்னீங்க நேத்து சத்யா இப்படி குத்துனாருனே, ப்ரோ பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் இருக்கு ப்ரோ, சொன்ன ஆட்கள் தானே நீங்க, நேத்து நான் சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்கல்லப்பா பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் இருக்குன்னு, பிசிக்கல் டாஸ்க் தானே, ஆமா லாக் தானே பண்ணா, நீங்க தானே இழுத்தீங்க, இதுல எங்க தப்பு இருக்கு? மொத்தத்தில் முடிச்சுட்டானு, பயங்கரமான சண்டை, மேலே பலான்னு போக ஆரம்பிச்சாச்சு. இல்லை சாச்சனா உட்காந்து ஒரு சீன் கிரியேட் பண்றா, உட்காந்து ரயான் நீ தான் தப்பு பண்ண, நீயும் தப்பு பண்ண, நீ நல்ல மாதிரி சீன் போடாது, நல்ல மாதிரி சீன், நீ எதுக்கு இந்த இடத்துல சீன் போடுற, நீ எதுக்கு சில்லறத்தனமா இங்க சீன் போட்டுட்டு இருக்க, நீ நல்லா அப்படியே புந்து போயிட்டு தானே இருக்க, எல்லா சைடும் சிங்கி அடிச்சு, அப்புறம் நீ சீன் போட்டுட்டு இருக்க, சும்மா உடனே ஒரு சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியாச்சு. இந்த இடத்துல ரயான் கடைசி இருந்து என்ன சோக் பண்ணிட்டான்
குழந்தை மாதிரி பேசாதடா டேய், உன்னை யாருமே அங்க சோக் பண்ணடா, சோக் பண்ணா நீ சரிஞ்சிருப்படா, நீ சரியவே இல்லடா, இப்படி தெம்பா எந்திக்கிற, அப்ப எப்படா சோக் பண்ணிருக்க முடியும்? கடைசி வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கான். சோக் பண்ணிட்டான். மொத்தத்துல ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டானுவேன். இதுல ஜாக்லினும் சௌந்தர்யாவும் டென்ஷன் ஆயிட்டாங்க. இல்ல ஜாக்லின் கேக்குறாங்க, நீ அது சோக்குன்னு சொன்னா நீ வயித்துல போட்டு சோக்கு தான் அப்படிங்கும் போதான் இவன் குறுக்க வந்துட்டு நீ மூடிட்டு உட்காரு, தேவையெல்லாம் பேசாத அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு இருக்கான். இதுல சத்யா நீ வார்த்தை விடாதுன்னு சொல்லி சத்யா சொல்றான். அப்ப எல்லாருமே சேர்ந்து வார்த்தை விடாத கடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இல்ல சிவா டென்ஷன் ஆயிட்டாரு, பெண்கள்ட்ட பார்த்து வார்த்தை விடுன்னு சொல்லி ஒரு மாதிரி கடத்தி கூட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவன் ரிக்ரெட் பண்ற மாதிரி தெரியல. அவன் கேட்டா ஒரு சீன் போடுறான், நான் மூடிட்டேங்கிற வார்த்தையை சொன்னது தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஜாக்லின் கேட்டிருப்பாங்க, அப்ப நானும் செவுட்ல அடிச்சிட்டு சாரி கேட்கட்டா அப்படின்னு. அவனுக்குலாம் அடி போட்டிருக்கணும், பட் பரவாயில்ல. மொத்தத்துல ரயானை பார்த்து பயந்துட்டாங்க அப்படிங்கறத உண்மை. என்ன ப்ரோ அந்த வீடியோல இப்படி ரயானுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, அந்த ஒருத்தன் அவுட் பண்றதுக்கு இந்த வீடே சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணது அவனுக்கு தான் கிடைச்ச வெற்றி. நான் அப்படிதான் பாக்குறேன், ரயானுக்கு கிடைச்ச வெற்றியா தான் நான் பாக்குறேன். பயங்கரமான ஒரு சீனை கிரியேட் பண்ணி கடைசியில சொன்னா பாருங்க, எவ்வளவு பேர் சேர்ந்து என்னோட பொம்மை உள்ள போக கூடாது, அது ஜெஃப்ரி பொம்மை தான், அவன் பொம்மையை விடுங்கடா பிரச்சனை இல்ல, ரயான் பொம்மையை லாக் பண்ணுங்கடான்னு சொன்னது எனக்கு கேட்டுச்சுடா. அது யார் யாருன்னு கூட எனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா தெரியுமா, மொத்த வீடும் ஆடி போயிட்டு ஒரு செகண்ட் ஆடி போயிட்டு பேச முடியலடா அப்படின்ற மாதிரி ஆடி போயிட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஒரு கேம் தான். இருந்தாலுமே இது ரெண்டு இடத்துலயும் தப்பு இருக்கு. இவன் தப்பு அவன் தப்பு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் தம்ப ஆரம்பிச்சது ராணவ், அதை போய் இவன் லாக் பண்ண ஆரம்பிச்சான். அவன் அங்க லாக் பண்ணா, இவன் எங்க லாக் பண்ண, எல்லாமே லாக்க தான் போச்சு. இல்ல முத்துக்குமரன் சீரை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணாரு. பெண்கள்னா பார்த்தேப்பா, அப்ப இந்த காயின் டாஸ்க்ல நீ அப்பா அப்படி பண்ண, உனக்கு அந்த காயின் டாஸ்க்ல நாங்க சப்போர்ட் பண்ணோம்ப்பா, அது ஒரு பிசிக்கல் டாஸ்க் அப்படிதான் இருக்கும். நீ அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ற தெரியுமா, கேவலமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மொத்தத்துல கிடைச்சு போச்சுன்னா எல்லாரும் ஒவ்வொரு சீனை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாமே கேம் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரயான் விட்டுட்டான், ரயான் கூட பாட்டுக்கு போயிட்டான். ராணை மட்டும் அழுதுகிட்டே இருக்கான், பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கான். கழுத்தை லாக் பண்ணிட்டான், வீட்டுக்கு போனேன், வீட்டு போய் கழுத்து கட்டுக்கிட்டு போட்டு படுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்துல ஒரு மாதிரி சூடு பிடிக்கி இப்போ 3 பேர் அவுட் பண்ணியிருக்காங்க. யாரு? ரயான் அவுட்டு, அடுத்த ரஞ்சித் அவுட்டு, அடுத்த ஆனந்தி அவுட்டு, பவித்ரா இருக்காங்களே காவு வாங்கிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாரையுமே. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் நடந்த விஷயங்களை சொல்லிட்டேன், எல்லார் மேலேயும் தப்பு தான். உங்களுக்கு இதில் தான் மாற்று கருத்து தான் மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.